வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் வைக்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்டர் ஆயிட்டு நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகர் பிரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் பிரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ரெகுலராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50க்கான இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ரூல்ஸ் படி நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம இங்கே எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நம்ம லைன்ல வந்துட்டு நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம லைன்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க லைன் இது வந்து நேத்து நம்ம ப்ரொவைட் பண்ண இன்னைக்கு மார்னிங் நான் ப்ரொவைட் பண்ண செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ட்ரேடிங் வியூவில். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் இது நீங்கள் பிரேக் அவுட் கேண்டிலாக சூஸ் பண்ணி இருக்கணும். இதை நீங்கள் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 25125ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு இங்கே கிடைக்காம மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்சல்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் இது இல்லையா? ஸோ இதோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்ல நீங்க ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிருக்கணும். ஸோ எப்பவுமே எந்த ட்ரேட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாம ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகாதீங்க. இதுதான் பெட்டர் மூவ். ஓகே, ஸோ செகண்ட் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ட்ரேட். இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 19 பாயிண்ட் வந்து 19 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நமங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல. நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? பட் இங்கே செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைன்லேயே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இதோட க்ளோசிங் வேல்யூல நீங்க என்ட்ரு ஆயிருக்கணும். 157 நீங்க என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா போதும் ஒரு 25241 வரைக்கும் இங்க நீங்க என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா 25241 ஐ மீன் இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நீங்க வந்து சாலிடா ஒரு 124 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ பாருங்க, கரெக்டாக நம்ம லைன்ல கரெக்டான அச்சீவ்மெண்ட் நமக்கு இருந்தது இன்னைக்கு. ஸோ பாருங்க, இது மாதிரி தான் ரெகுலராகவே இருக்கு. சம் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் டைம்ஸ்ல மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்து ரீச் பண்ண முடியாம இருக்கும். அப்பவுமே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட், ரொம்ப ஹெவி மேக்ஸிமம் இல்லாம ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட தான் நம்ம எவ்ரிடே நம்ம வந்து வெளியில வந்துட்டு இருக்கோம் நம்ம ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இதை கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணி என்ட்ரானோ இப்போ நம்மளோட செகண்ட் ட்ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 124 பாயிண்ட் வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். அகைன் நமக்கு லைன்ல பாருங்க, நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டா சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் மொமெண்டம்ல நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். ஸோ என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா 25212ல நீங்க டக்குன்னு என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு நமக்கு மொமெண்டம் கொடுக்கல. அவ்வளோ அளவுக்கு நமக்கு மொமெண்டம் இல்லாம ரிவர்சல்ல மார்க்கெட் மொமெண்டம் கிரியேட் ஆனதுனால இங்கேயும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட் இல்லையா? ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்ல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ 25227ல இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஸோ அகைன் நம்ம லைன்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்ட்ரு ஆகணும். 25215ல நீங்க என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா இதோட லீஸ்ட் வரைக்குமே வந்துட்டு ஐ மீன் இது வந்து ஒரு மினிமமான நீங்க டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க டார்கெட் அச்சீவ்டு தான். ஏன்னா இப்போ இங்க இருந்து பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு மினிமம் இங்க ஒரு 42 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ 25173 வரைக்கும் வந்து இங்க வந்து நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட்ல ஒரு 42 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ இப்படிதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு நம்ம ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்ரி டே வந்துட்டு நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். அது வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் சரி. ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் நம்ம லைன்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்ப மைனூட் டிஃபரன்ஸ்ல வந்துட்டு எதுவுமே நமக்கு டச் ஆகாமலே வந்துட்டு மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம 4 ட்ரேட்ஸுமே வந்து நமக்கு இங்கேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதான் சொல்றேன். சப்போஸ் இங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா கூட நம்ம என்ட்ரு ஆயிருக்க மாட்டோம். ஏன்னா எவ்ரிடே நம்ம வந்து ஒன்லி நிஃப்டி 50லயும் சரி பேங்க் நிஃப்டிலயும் சரி ஒரு 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலயே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட டெய்லி ப்ராசஸ் மூவிங்ல தான் இருக்கு.
ஸோ நம்ம அனாலிசிஸ் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. தென் அட் த சேம் டைம் நம்ம செட்டப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஷுவராக வந்துட்டு ஒரு நல்ல மூவ், நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட நம்மளோட எவ்ரி ட்ரேட்ஸ் வந்து இருக்கும் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட. ஸோ இன்னைக்கு இப்போ ஸ்டேட்டஸ் நிஃப்டி 50 ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரேடும் தென் தேர்ட் ட்ரேடும் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா, மினிமமான. இங்கே ஒரு 19 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ வந்து இந்த 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் இல்லையா, செகண்ட் அண்ட் ஃபோர்த் ட்ரேட்ல என்ன ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 166 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது இல்லையா. ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 142 பாயிண்ட்ஸ், ஐ மீன் நிஃப்டி 50ல மட்டும் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வந்து ஒரு 142 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கான நிஃப்டி 50க்கான கிளியர் அனாலிசிஸ். ஓகேயா. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான கிளியர் அனாலிசிஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க, நமக்கு வந்துட்டு ஒரு 2 ட்ரேட் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். 2 ட்ரேட்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் கிடைச்சது. ஸோ வாங்க அது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சேம் தான், நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். தென் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் கிடைக்காம எந்த ட்ரேட்ஸும் நம்ம என்ட்ராக மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட், இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதை சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்ட்ரா இருக்கணும். ஸோ 56919ல நீங்க என்ட்ரா இருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், மார்க்கெட் இங்க வந்து நல்ல ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான் நமக்கு இன்னைக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஹைக் வரைக்குமே நீங்க வந்து 57134 வரைக்குமே நீங்க வந்துட்டு சூப்பரா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 215 பாயிண்ட் வந்து நீங்க வந்து சூப்பரா உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நீங்க வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ல தென் நம்ம லைன்ல தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே வந்துட்டு பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆயிட்டு இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்ல நம்ம என்ட்ரு ஆகும். ஸோ 56999ல நீங்க என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்காம இங்கேயும் மார்க்கெட் ரிவர்சல்ல மூவ் ஆயிட்டு இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதோட லோல நம்ம செட் பண்ணிருப்போம் இல்லையா, இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இங்கே இதுக்கு பிஃபோர் கேண்டிலோட லோல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்போம். ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 43 பாயிண்ட்ஸ் 56956ல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு 43 பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் இன்னைக்கான ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சுன்னா நமக்கு 2 ட்ரேட் கிடைச்சது. ஒரு 2ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். ஸோ 215 பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ப்ராஃபிட் புக் ஆச்சு. செகண்ட்ல வந்துட்டு ஒரு 43 பாயிண்ட் வந்து லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ். பேங்க் நிஃப்டியில மட்டும் பார்த்தோம்னா ஒரு 172 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு இல்லையா. இதுல ஏன்னா லாஸ் ஹிட் ஆனதுனால ஒரு 172 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நிஃப்டி 50ல ஆல்ரெடி நம்ம நிஃப்டி 50ல வந்து ஒரு 142 பாயிண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்ல தான் நம்ம இருந்தோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 314 பாயிண்ட் வந்து இன்னைக்கான ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டி 50க்கு சேர்த்து ஒரு 314 பாயிண்ட், ஒரு 300 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஆல்ரெடி நேத்துமே வந்துட்டு ஒரு 400 பாயிண்ட் சாலிடா ப்ராஃபிட்ல தான் நம்ம இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெகுலரா நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பரா வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வியூல பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ட்ரேட் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க லைவ்ல வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துட்டு நீங்க ப்ராப்பரா பண்ணுங்க. ஸோ வந்து ஷியோரா வந்து செமையா வந்து நம்ம டெய்லி ப்ராப்பரா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் யூசிங் அவர் செட்டப்ஸ். ஸோ நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நான் கொடுக்குற இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் இப்போ வந்து இன்னைக்கான நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் லேட்டரா நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல நான் அனாலிசிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நாங்கள் ப்ரொவைட் பண்ற இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் வியூல வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்டர் ஆகணும். ஸோ எப்போ என்டர் ஆகணும், எப்படி என்டர் ஆகணுங்கிற ஃபுல் டீடைல் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபுல்லாக கிளியரா வாட்ச் பண்ணுங்க. அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கான வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்க நல்லா பாருங்க. ஸோ உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ பார்த்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா ட்ரேட் என்டர் ஆகுங்க. என்டர் ஆகிட்டு நம்மளோட குட்டி குட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஷியோரா வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு இருக்கும். அட் த சேம் டைம் மந்த் எண்ட் நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஷியோரா வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல தான் நம்ம இருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ்.
ஸோ இன்னைக்கான பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ற நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் லேட்டரா நான் அப்லோட் பண்றேன். ஸோ ரெகுலரா நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.